அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம புவனேஸ்வரி அம்மாவுடைய எந்திரத்தை பார்க்க போகிறோம். என் கையில் இருக்கிறது தான் புவனேஸ்வரி அம்மா அவங்களுடைய எந்திரம். இந்த எந்திரம் எப்படி வரைகிறது அப்படின்னா, முதல்ல ஒரு கீழ் நோக்கிய முக்கோணத்தை போட்டுடணும். அதுக்கு மேலே ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுடணும். மேல் நோக்கிய முக்கோணம், கீழ் நோக்கிய முக்கோணம். அதுக்கு மேலே ஒரு வட்டம் போட்டு 8 இதழ்கள் கொண்ட தாமரை வரையணும். அதுக்கு மேலே வெளியே இன்னொரு வட்டம் போட்டு 16 இதழ்கள் கொண்ட தாமரை வரையணும். சரிங்களா? இது மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு அரண் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இடையில ஒரு பிந்து வச்சிடணும். இதுதான் புவனேஸ்வரி அம்மாவுடைய எந்திரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த புவனேஸ்வரி அம்மா அப்படின்றவங்க பார்த்தோம்னா நவ கிரகங்களில் சந்திரன் அப்படின்ற கிரகத்தை குறிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சந்திரன் அப்படின்னாலே நம்முடைய மனோகாரகன், நமக்கு மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதையும் தாண்டி நமக்கு இந்த உலகத்தில் என்ன விஷயத்தை காட்டணும் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடியதும் இந்த புவனேஸ்வரி அம்மா அப்படின்றத